தென் பாண்டிச்சி மயிலே தேரோடும் வீதியிலே மண் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. என்னடா 2 மேட்ச் சிஎஸ்கே சூப்பரா அடி ஜெயிச்சிருச்சு, இன்னைக்கும் ஜெயிச்சு ஹேட்ரிக் எடுத்துருமோன்னு பார்த்தா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்டே நம்ம பவுலிங் போடுறோம்னு சொல்லிட்டோம். ஓகே, டாஸ் வின் பண்ணியாச்சு, பவுலிங்கும் போட போறோம், நம்ம தான் இன்னைக்கு வின்னு, ஹேட்ரிக் கன்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா எஸ்ஆர்எச் எப்பயும் போல பவர் பிளே நல்லா ஆடுது, 75 ரன்ஸ் அடிக்குது. பட் அதுக்கப்புறம் 2 விக்கெட் விழுந்த உடனே அவங்க யூஸ்வல் மோடுக்கு போயிட்டாங்க. மலவன விக்கெட் விழுந்து பொட்டலமாய் 20 ஓவர்ஸில் 195 டார்கெட் கொடுக்குறாங்க. ஓகே, 195 200 தானே, நம்ம தான் 210 வரைக்கும் அடிச்சிருக்கோம்ல, நம்ம கன்ஃபார்ம் வின்னு அப்படின்னு நம்பி செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்க உட்காந்தேன். சஞ்சு டக்குன்னு அவுட். பட் கவலை வேண்டாம், நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆயுஷ் மாத்ரே வந்து ஒரு சூப்பர் இன்னிங்ஸ், 3 ஓவர்ஸில் 50 ரன்ஸ் சிஎஸ்கே. இது வரைக்கும் இவ்வளோ ஸ்பீடாக 50 ரன்ஸ் அடிச்சதே இல்லையா. கன்ஃபார்ம் பவர் பிளேல 76, இன்னும் 14 ஓவர்ஸ் 120 ரன்ஸ் ஈஸி வின் அப்படின்னு நினச்சி முடிக்கிறதுக்குள்ள அடுத்தடுத்து விக்கெட்ஸ். எப்படியோ திக்கி தடுமாறி கடைசி ஓவர் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. கடைசி ஓவர்ஸில் 18 ரன்ஸ். யார் கிரீஸில் இருக்காங்க? அன்ஷுல் கம்போஸ். அப்போ அந்த ஹேட்ரிக் ஆஃப் வின்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்கு. 2 மேட்ச் ஜெயிச்சிட்டோம்ல, சிஎஸ்கே கம்பேக் கொடுக்கும்.